அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய வகுப்புல பொது கொள்கை என்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த பொது கொள்கை எல்லா அரசாங்கத்திலையும் நடைமுறைப்படுத்திருக்காங்க. இந்த பொது கொள்கையை பத்தி முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு பொது நிர்வாகம் ஒரு துறை ரீதியாக ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு பொது நிர்வாகத்துல எங்க இருக்குன்னா, முதல்ல பொது நிர்வாகம் ஒரு அரசியல் இருக்குது, ஒரு ஆட்சியில் இருக்குது. ஒரு ஆட்சியிலிருந்து ஒரு நிர்வாகத்தை தனியா பிரிக்கிறாங்க. ஒரு நிர்வாகத்திலிருந்து அறிவியல் மேலாண்மை உருவாகுது. ஒரு அறிவியல் மேலாண்மை உருவாகும் போதுதான் அதோட நுட்பங்கள்லாம் தெரிய வருது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த பொது நிர்வாகத்துக்கு பல்வேறு வகையில வளர்ச்சியை நோக்கி போகுது. அப்படி ஒரு பொது நிர்வாகத்துல இந்த பொது கொள்கை அப்படின்ற விஷயம் இது ஒரு பொருளாதாரத்தோட சார்ந்திருந்தாலும் ஒரு நிர்வாகத்தோடையும் சார்ந்து இருக்குது. இப்ப இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதனோட நோக்கம் அப்படின்ற பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரும்பாலான நாடுகள், வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள், வளரும் நாடுகள், இப்படி உலகத்துல 3ஆம் பட்டியலில் இருக்கிற நாடுகளுக்கு கூட இந்த நாடுகள் அத்தனை பேரும் இந்த பொது கொள்கையை கடைபிடிக்கிறாங்க. இந்த பொது கொள்கையை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்க நாடுகள் எல்லாம் இந்த பொது கொள்கையை கடைபிடிக்கும் பொழுதுதான் ஒரு சமூகத்துல அதுவும் அந்த சமூகம் சார்ந்த ஒரு பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, ஒரு தேக்கம் இல்லாத வளர்ச்சி, ஒரு சரிசமமான வளர்ச்சி அந்த அடிப்படையை நோக்கி செல்லுது அப்படின்னு தெரிய வருது. அப்ப இதே கொள்கைய மற்ற நாடுகள்லாம் கடைபிடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்றதுனால எல்லா நாடுகளும் இது அடிப்படையில் தான் செய்யறாங்க. அப்ப ஒரு சமூகத்துல என்ன விதமான வளர்ச்சி, அப்ப என்ன விதமான திட்டங்கள், அந்த திட்டங்களை நோக்கிய ஒரு கொள்கை முடிவை அவங்க எடுக்கிறாங்க. ஒரு கொள்கை முடிவு எடுக்கும் பொழுதுதான் என்ன தெரிய வருதுன்னா, என்னென்ன தேவைகள், அதுல எதெல்லாம் அவசியம், அதுல எதெல்லாம் முக்கியத்துவம், எதை முன்னாடி செய்யணும், எதை பிறகு செய்யலாம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்ப அந்த பொது கொள்கையில இத எடுக்கப்பட்டு, இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு, அது சரிபார்க்கப்பட்டு, அது விவாதிக்கப்பட்டு, ஒரு முழு கொள்கையாக உருமாற்றம் செய்யப்பட்டு, அதுக்கு பிறகு அரசு அதை வெளியிடுது. அரசு வெளியிட்டத அது சட்டமன்றமா இருக்கட்டும், பாராளுமன்றமா இருக்கட்டும், அதை பத்தி அவங்க அதை பேசி 2/3 மெஜாரிட்டி நிரூபிச்சு அது ஒரு சட்டமாக்கப்படுறாங்க, இல்ல ஒரு கொள்கை முடிவா எடுக்கப்படுறாங்க. எடுத்து என்ன பண்றாங்க, அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அப்படி நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் ஒரு சமூகத்துல ஒரு பொருளாதார வளர்ச்சி உண்மையாவே ஏற்படுது. அப்ப அந்த பொருளாதார வளர்ச்சியில நமக்கு என்ன இருக்கு, என்னெல்லாம் கிடைக்குதுன்னா, ஒரு பொருளாதாரத்துல ஒரு ஒரு தலைநகரத்துல என்ன மாதிரி வளர்ச்சி, நகரம் சார்ந்த ஊர்ல என்ன மாதிரி வளர்ச்சியா இருக்குது, கிராமமும் நகரமும் சார்ந்த ஊர்ல என்ன மாதிரி வளர்ச்சி ஏற்படுது, அதை தாண்டி குக்கிராமங்கள்ல எத்தகைய வளர்ச்சியை ஏற்படுத்துது. இப்படி இந்த வளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தும் பொழுதுதான் ஒரு பொது நோக்கத்தோடைய உண்மைத்தன்மையை நம்மளால அறிஞ்சிக்க முடியுது. அப்ப பொது கொள்கையோடைய வேகம்தான் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியே வெளிப்படுத்துது. அப்ப ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி என்பது என்னன்னா, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு முடிவாகும். அப்ப சரிசமமான ஒரு வளர்ச்சி, ஒரு புரிதலை ஏற்படுத்தும் பொழுதுதான் ஒரு பொருளாதாரத்தை நம்ம எட்ட முடியும்.
ஒரு பொருளாதாரத்தை முழுமைப்படும் தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்க முடியுது. அப்ப இந்த பொது கொள்கையோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கொள்கைய அனைவரும் ஏற்றுக்கொள்ள வகையில அதை வடிவமைக்கணும். அனைவரும் ஏற்றுக்கொள்ள வகையில வடிவமைக்கும் பொழுது அதோட உண்மைத்தன்மைகளை நாம் வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் பொழுதுதான் அதில் உள்ள சில பல குறைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி செய்யப்பட்டு, அது விவாதிக்கப்பட்டு, அனைவரும் கலந்து உரையாடி ஒரு ஒரு கட்சிகள் பேதமற்ற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாங்க. அப்படி ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தப்படுதா அதோட வேகம் அதிகமாக இருக்கும். ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதை பொதுமக்கள் அதை பயன்படுத்தும் பொழுது அதன் பலன்களை மக்கள் அனுபவிக்கும் பொழுதுதான் பொது கொள்கையோட பயனே அன்னைக்குதான் தெரிய வரும். எப்பெல்லாம் மக்கள் பயன் அதிகமாக அடைகிறாங்களோ அப்ப இந்த சமூகம் வளர்ச்சி நோக்கி போகுது. ஒரு சமூகம் வளர்ச்சி நோக்கி போகுதுன்னா ஒரு மாநிலம் வளர்ச்சி நோக்கி போகுது. ஒரு மாநிலம் வளர்ச்சி நோக்கி போகுதுன்னா ஒரு நாடு ஒரு வளர்ந்த நிலையை நோக்கி செல்லுது. அப்ப ஒரு பொது கொள்கை அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கும் பொழுது ஒரு பொது சுகாதாரம், மருத்துவம், கல்வி, போக்குவரத்து, சுற்றுச்சூழல், வீட்டு வசதி, பொது கழிப்பிடம், சட்ட ஒழுங்கு மற்றும் நகர திட்டமிடல், இதெல்லாம் ஒரு முக்கிய துறைகளாக ஒரு நாடு ஒரு வலிமை பெறுவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு, ஒரு நாட்டோட கட்டமைப்புகள் வலிமைப்படுத்துவதற்கு, அதன் மூலம் ஒரு வளர்ச்சியை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு, அந்த மக்கள் அதை பயன்படுத்துவது மூலமாக அந்த பயன்கள் மூலம் ஒரு சராசரி வளர்ச்சியை நாம் அடையும் பொழுதுதான் ஒரு பொது கொள்கையினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர முடிகிறது. ஆக பொது கொள்கையால எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு காண முடியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு காண முடியும். அப்ப அந்த பொது கொள்கை யாரு வடிவமைக்கிறா? ஒரு அரசு வடிவமைக்கிறது. ஒரு அரசு சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க, அதற்கு வல்லுநர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு ஆலோசனை சொல்ற அந்த உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. பலதரப்பட்ட மக்களிலிருந்து கருத்து கேட்கப்பட்டு சேகரிக்கப்பட்டு அவர் தேவைகளை உணர்த்தப்பட்டு அல்லது அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதன் மூலம்தான் இந்த பொது கொள்கை உருவாக்கப்படுகிறது. ஆக ஒரு பொது கொள்கையால் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் முடிவு காண்பதற்கான சிறந்த வழியாக இன்றைக்கு இருக்குது. ஆக அரசால் மட்டுமே முடிவெடுக்க முடியும். அரசால் மட்டுமே முடிவெடுக்க முடியும். ஏன்னா அவங்கள்ட்ட தான் முடிவெடுக்கிற திறமையும் அதை சார்ந்த நுட்பமான அதிகாரிகளும் அனுபவமிக்க அதிகாரிகளும் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களும் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்க எடுக்கும் பொழுது அதை பத்தி விவாதிச்சிருப்பாங்க, அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பாங்க, எந்த காலகட்டத்துக்குள்ள அதை நடைமுறைப்படுத்தி அதோட பயன்களை எந்த காலத்திற்குள் அதை அடைய முடியும், இது ஒரு திட்டமிடலா பயன்படுத்தியிருப்பாங்க. ஆக ஒரு அரசால் மட்டுமே தான் ஒரு பொது கொள்கை எடுக்க முடியும். அப்ப இந்த பொது கொள்கை என்பது பொதுவாக பொதுமக்களுக்கான கொள்கையாக உருவாக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில உருவாக்கப்படுகிறது. பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு பொதுமக்களோட அவசியத்தை உணர்ந்து இந்த அடிப்படையில தான் இந்த பொது கொள்கை பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறது. அந்த மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை கேட்டு ஆலோசித்து அதற்கான கொள்கை வடிவம் கொடுப்பது. ஆக அக்கொள்கையை நடைமுறைப்படுத்தும் பொழுது
அனைத்து மக்களும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மூலம் நன்மைகள் பெறப்பட்டு அந்த சமூகம், அந்த மாவட்டம், மாநிலம் அல்லது அந்த ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டு பண்ண முடிகிறது என்றால் அது பொது கொள்கையாகும். அப்படி என்றால் ஒரு பொது கொள்கையிலுடைய வளர்ச்சி எந்த விகிதத்தில் இருக்குது, ஒரு வளர்ச்சியை எப்படி நம்ம கணக்கிடலாம், அல்லது ஒரு வளர்ச்சி எதை நோக்கி நம்ம செல்லலாம் என்றதை நம்ம வரையறுக்கலாம். அப்ப வளர்ச்சி என்பது, பொது கொள்கையோட வளர்ச்சி என்பது சமுதாயத்தில் சமத்துவம், நீதி, சமூகம் இவை அனைத்தையும் மாற்றம் அடைவது. சமூகத்தில் இருக்க மக்கள் அத்தனை சமம். எந்த திட்டம் வந்தாலும் அனைத்து மக்களுக்கும் அது உரித்தாகுது. அப்ப அந்த மக்களுக்கான நீதி போய் கிடைக்குது. அப்ப மக்களுக்கு ஒரு சமத்துவம் இருக்குது, ஒரு நீதியும் கிடைக்கிறது. அதன் மூலம் சமூக வளர்ச்சி அடைகிறது, சமூகத்தோட பார்வை மாற்றப்படுகிறது. சமூகம் சார்ந்த மக்களாக அவர்கள் வாழ முயல்கிறார்கள். அதற்கு ஒரு பொது கொள்கை பக்கபலமாக இருக்கு. அப்ப அந்த மக்களுக்காக கொள்கையை உருவாக்குவது மட்டுமல்ல, அதனுடைய சமூக நல திட்டங்களையும் அதற்கான தேவையான நிதிகளையும் ஒதுக்கிறது. உதாரணத்திற்கு இந்திய கல்வித்துறையை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்திய கல்வித்துறையில தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு ஒரு அரசு பல்வேறு சலுகைகளை, நலத்திட்டங்களை கொடுக்கிறது. அரசு சார்ந்த பள்ளியா இருக்கட்டும், அரசு சாராத பள்ளியா இருக்கட்டும், அந்த பள்ளிகளில இந்த மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் இலவசமா கொடுக்குறாங்க, அவங்களோட சீருடைகள் இலவசமா கொடுக்குறாங்க, படிப்பதற்கான உபகரணங்கள், அப்புறம் அவங்களுக்கான புத்தகத்தை எடுத்து செல்ற பை, அப்புறம் காலணி, நோட்டு புத்தகங்கள், அப்புறம் மதிய உணவு வழங்கப்படுது. இதெல்லாம் கடந்து அவங்க ஒரு மேல்நிலை பள்ளியை படிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கிற மாணவர்களா இருப்பாங்க. அவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க? இதெல்லாம் ஒரு கிராமப்புற மாணவர்களுக்கு, அடித்தட்ட மாணவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதை நிவர்த்தி செய்ய ஒரு கல்வியின் மூலமாக என்ன பண்றாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் கிடைக்கிறதுனாலதான் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. இன்னும் மாணவர்களுக்கு இலவச பேருந்து வசதி. அப்ப ஒரு குக்கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு நகரத்தை நோக்கி ஒரு பள்ளியில படிப்பதற்காகவோ, ஏன் கல்லூரியில கூட படிக்கிற மாணவர்களுக்கு இலவச பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதுல கல்லூரியெல்லாம் பாத்தீங்கன்னா, பல்கலைக்கழகமா இருக்கட்டும், கல்லூரியா இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப், உதவித்தொகைகள். அப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, சில அதோட தொழில்நுட்ப கல்வியா இருக்கட்டும், இல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் 7.5% அரசு என்ன பண்ணுது, அந்த பிள்ளைகளுக்கு ஒட்டுமொத்த ஃபீஸையும் அரசே கட்டிடுது. அப்ப இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்க? ஒரு சமூகத்துல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், அனைவருக்கும் கல்வி போய் சேர வேண்டும், அனைவரும் படிக்க வேண்டும், தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு, உயர்கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்விக்கு போகணும். அப்ப ஒரு கல்வியால் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்த முடிகிறது. ஒரு வேலை வாய்ப்பால் அவங்களுடைய சமூகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடிகிறது. சமூகத்தில் மிகப்பெரிய அடையாளமாக அவங்க உருவெடுக்க முடிகிறது. அப்புறம் அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைக்க முடிகிறது. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அதனாலதான் பல்வேறு நலத்திட்டங்கள் அவங்க கொடுக்கிறாங்க. அப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு பொது கொள்கையில சமுதாய மாற்றம்,
அடிப்படையாக மாறத் தொடங்குகிறது. சில இடங்களில் வேகமாகவும், சில இடங்களில் மிதமாகவும், சில இடங்களில் மிக மெதுவாகவும் நடைபெறுகிறது. அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்களை வேகப்படுத்த வேண்டும். அந்த மக்களுக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும். அதன் கிடைப்பதன் மூலம் நல்ல பயனை மக்கள் பெற வேண்டும். அந்த பயன்கள் மூலமாகத்தான் ஒட்டுமொத்தமாக ஒரு பொது கொள்கையை நாம் உறுதியாக பார்க்க முடிகிறது. அப்ப அந்த பொது கொள்கையை ஹெரால்டு லாஸ்வெல் என்ற மூத்த மேலாண்மை அறிஞர் என்ன சொல்றாருன்னா, அவர் சில காரணங்களை முன்வைக்கிறாங்க. அதாவது ஒரு பொது கொள்கைன்றது ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா பெருசா எடுபடாது. ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மட்டும் இருந்துச்சுன்னா அதுவும் பெருசா எடுபடாது. ஒட்டுமொத்த துறைகளுக்கும் ஒரு கொள்கை முடிவை அப்படிதான் எடுக்கணும். அதுக்கான நிதியை அப்படிதான் ஒதுக்கணும். அப்ப அந்த திட்டங்களை நாம ஒரு குறிப்பிட்ட மக்களை சார்ந்தோ, இனத்தை சார்ந்தோ, மொழியை சார்ந்தோ நம்ம பயன்படுத்தினோம்னா அந்த குறிப்பிட்ட மக்களுக்குள்ள மட்டும்தான் வளர்ச்சி ஏற்படுவதே, அந்த குறிப்பிட்ட மக்களுக்குள்ள மட்டும்தான் அதோட பயன் இருக்குமே ஒழிய ஒட்டுமொத்த சமூகத்தும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் புறக்கணிக்கப்படுவர்களா இருக்கிறார்கள். அப்ப ஒரு முழுமையான பொது கொள்கையால் ஒரு முழுமையான வளர்ச்சியை நாம் எதிர்நோக்கலாம். அப்ப ஒரு முழுமையான வளர்ச்சி என்பது அனைத்து துறைகளும் சார்ந்த ஒரு போட்டி துறையாக போட்டி போட்டுக்கொண்டு ஒரு சமூகத்தை முன்னேற்றுவதற்காக அல்ல மக்களை முன்னேற்றுவதற்காக அல்லது துறையை வலுப்படுத்துவதாக இந்த கொள்கை முடிவாக இருக்க வேண்டும். ஆக ஒரு முழுமையான அனுபவம் நிறைந்தவர்கள் ஒரு கொள்கையை ஒரு நடுநிலைமையாக எடுக்க முடிகிறது. அப்படி என்றால் அரசு பணியாற்றுகின்ற அதிகாரிகள் ஒரு அனுபவிக்கவர்கள் அல்லது அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள், போதிய அனுபவம் பெற்றவர்கள் அல்லது மற்ற குழுக்களில் இருக்கின்ற சிறப்பு வாய்ந்த பொறுப்பாளர்கள், இவர்களெல்லாம் ஒரு உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக ஒரு கலந்து ஆலோசிக்கப்பட்டு அதில் உள்ள நன்மை தீமைகள் எல்லாம் விவாதிக்கப்பட்டு அந்த விவாதத்திலிருந்து பிறக்கின்ற நல்ல பல கருத்துக்களை வரிசைப்படுத்தி அரசுக்கு அதை அனுப்பி அரசு அதை புரிந்து கொண்டு கலந்து ஆலோசித்து அதுக்கான நிதியை ஒதுக்கி அந்த நிதியை எப்படி பயன்படுத்த வேண்டும், என்னெல்லாம் செய்ய வேண்டும், அதில் உள்ள குறைகளை எப்படியெல்லாம் போக்க வேண்டும், அதற்கு தகுந்த துறைகளை ஒதுக்க வேண்டும், அந்த துறைகள் மூலம் வல்லுநர்களை அதிகாரிகளை அங்கு பணியமர்த்த வேண்டும், அந்த பணியின் மூலம் ஒவ்வொரு வளர்ச்சியை நாம் கண்கூடாக பார்க்கின்ற வகையில் அங்க அதை தெரியப்படுத்தும் வகையில் அரசுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இப்படி ஒரு முழுமையான அனுபவம் நிறைந்தவர்களால் தான் ஒரு கொள்கை முடிவை இயல்பாக எடுக்க முடிகிறது. ஆக இந்த கொள்கை முடிவுல சமூக அறிஞர்கள் ஒரு சமூகத்தை அவங்களோட கண்ணோட்டத்துல எப்படி பார்க்கறாங்க, அந்த மக்களுடைய நலன்களை, தேவைகளை, அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை, அவங்களுக்கு அரசுக்கு ஏற்படுற இடைவெளிகளை, இவற்றை எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சமூகத்துடைய ஒரு வியாபாரியா இருக்கலாம். அந்த வியாபாரத்தின் மூலமாக அவங்க பெரிய ஒரு நிறுவனத்தை நிறுவிருக்கலாம். ஒரு நிறுவனத்தை மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி அழைத்து செல்லவர்களா இருக்கலாம். அப்ப அவங்களெல்லாம் நம்ம உள்ள கூப்பிடும் போது அந்த ஒரு போதிய முன் அனுபவம், அந்த அனுபவத்தை கலந்து ஆலோசிக்கப்பட்டு அரசு ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழுவில் இவங்களெல்லாம் உறுப்பினராக்கி இவங்கள்ட்ட இருந்து உள்ள கருத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கருத்துக்களை வடிவம் கொடுக்கிற அளவுக்கு கலந்து பேசி ஆராய்ந்து
விவாதம் பண்ணி அது மாதிரி கொள்கை வேற எந்த மாநிலங்களாலும் பயன்படுத்தி இருக்கிறாங்களா, அந்த பயன்படுத்தும் போது ஏற்பட்ட இடைஞ்சல்களையும் சங்கடங்களையும் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி சமாளிச்சாங்க, அதுக்கான நிதியை முதல்ல எவ்வளவு ஒதுக்குனாங்க, அதுக்கு பிறகு அந்த நிதி எவ்வளவு அதிகப்படுத்தினாங்க. இந்த அடிப்படையில நாம என்ன பண்ணணும், ஹெரால்டு லாஸ்வெல் சொல்ற மாதிரி ஒரு பொது கொள்கையை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கும் பொழுதுதான் எந்த நோக்கத்திற்காக ஒரு பொது கொள்கை உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக அது நிறைவேறும். நோக்கம் ஒன்னா இருக்கும், செயல் ஒன்னா இருக்கும். ஆனா எங்க போய் பயனை தேடுறது? ஒரு நோக்கமும் செயலும் சேரும் பொழுதுதான் அதோட பயன் அந்த மக்களை போய் சேரும். நோக்கம் உயர்ந்ததா இருக்கலாம், செயல் அந்த அளவுக்கு இல்லாம இருக்கலாம். அப்புறம் எங்க பயன் கிடைக்கும்? ஆக ஒரு அரசோட கொள்கையா இருக்கட்டும், கொள்கை முடிவா இருக்கட்டும், இல்ல வளர்ச்சிக்கான பணிகளா இருக்கட்டும், இத செயல்படுத்த அதிகாரிகள் அந்த எந்த இடத்துல எந்த காலகட்டத்துக்குள்ள அவங்க எப்படி அதை எடுத்துட்டு போறாங்க, அது போதிய மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க, மக்களுக்கு எந்த அளவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது, அதனால என்ன பயன் கிடைச்சிருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம உள்நோக்கணும். அப்ப அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக ஒரு பொது கொள்கை உருவாக்கப்படுகிறது. அப்ப ஒரு பொது கொள்கை உருவாக்கப்படும் பொழுது அங்க இருக்கின்ற சமூக பிரச்சனைகளை நாம் முடிவு காண்பதற்கான வழியாக இந்த பொது கொள்கை இருக்கிறது. அப்ப சமூக பிரச்சனைகளை முடிவு காண்பதற்கு அதற்கான நலத்திட்டங்களை நாம் வகுத்திருக்க வேண்டும். அதற்கான கொள்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டியதா இருக்கும். சில இடங்களில் முன்மாதிரி திட்டங்களை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஆக ஒரு பொது கொள்கையோட ஹெரால்டு லாஸ்வெல்லுடைய கோட்பாட்டை ரொம்ப அழகா அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கொள்கை இருந்துச்சுன்னா இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அதோட பயன் அனைவருக்கும் போய் சேரும். அப்ப இதுல யாருக்காவது விட்டு போச்சு, எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்கள கூட நம்ம என்ன பண்ணலாம், அவங்களே அரவணைச்சுக்கலாம். ஒரு சமூகத்தோட வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்த மக்களோட வளர்ச்சிய அடிப்படையில தான் இருக்கும் ஒழிய ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ குறிப்பிட்ட இனத்துக்கோ குறிப்பிட்ட வேற ஒரு மொழிக்கோ நம்ம அந்த அடிப்படையில நம்ம ஒரு கொள்கை எடுத்தோம்னா கொள்கையோட முடிவு ஏற்பக்கூடியதாக இருக்காது. இந்த சமூகத்துல சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், சில தூண்டுதல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த கொள்கை முடிவானது எப்படி இருக்குன்னா ஒரு நடத்தை அணுகுமுறையாக மாறுது. அப்ப ஒரு பொது கொள்கை ஒரு நடத்தை அணுகுமுறை என்பது இருவகையாக பிரிக்கலாம். இப்ப ஒண்ணு செயலூக்கம், மோட்டிவேஷன். அதாவது இந்த மாதிரி செயல்படுறவங்க, இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள், இவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். அப்ப உற்சாகப்படுத்துறதுக்கு இந்த கொள்கையை பயன்படுத்தும் பொழுது, இந்த பொது கொள்கையை பயன்படுத்தும் பொழுது எந்தெந்த துறைகள் முதன்மையாக வெற்றி பெற்றது, அடுத்தது எந்தெந்த துறைகள் அதுக்கு அடுத்தது வெற்றி பெற்றது, அடுத்து அதுக்கப்புறம் உள்ள துறைகள் எந்த துறைகள் வெற்றி பெற்றது, எந்த துறைகள் மிக மெதுவான முறையில் வெற்றி பெற்றது, ஒட்டுமொத்த வெற்றியையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சு அதனுடைய ஒரு முடிவு எடுக்கும் பொழுதுதான் ஒரு பொதுக்குழுடைய வடிவத்தை நம்மளால உணர முடியும். அப்ப அந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்கப்படுகிறது, திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது, அதை சார்ந்து ஒவ்வொரு விவாதங்களும்
சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ நடைபெறுகிறது. அதில் ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சிகளும் மற்ற உதிரி கட்சிகளும் அவங்களுக்கு சார்ந்த கேள்விகளை அரசிடம் கேட்டு நிவர்த்தி பண்ணி அது எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, அதன் மூலம் யாருக்கு உண்மையான பயனை கொடுக்க முடிகிறது, எந்த காலகட்டத்துக்குள் ஒரு வளர்ச்சியை நாம் எட்ட முடியும் என்பதெல்லாம் சொல்லக்கூடிய அளவு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு செயலூக்கத்தை செயல்படுத்துறவங்களுக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்கணும். அப்படி செயலூக்கத்தை கொடுக்கும் பொழுதுதான் ஒருவரால் முடிவெடுக்க முடியும். ஒரு முடிவெடுக்கும் பொழுதுதான் அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவா இருக்கணும், ஒரு தகுந்த நேரத்தில் எடுக்கக்கூடியதா இருக்கணும், ஒரு பயனை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கணும், அனைவருக்கும் சார்ந்த ஒரு பதிலாக ஒரு முடிவாக இருக்க வேண்டும். ஆக இந்த முடிவெடுக்கிற அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் ஒரு அதிகாரத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், ஒரு பொறுப்பு மிக்க அதிகாரிகளாக இருப்பார்கள், அல்லது ஒரு துறை சார்ந்த அதிகாரியா இருப்பாருங்க. அப்ப இவங்களால் அந்த அதிகாரிகள் மட்டும்தான் ஒட்டு மொத்தத்தையும் கட்டுப்படுத்த முடியும், ஒரு சீரான வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும். ஒரு கொள்கை உருவாக்க இருக்கிறது இந்த மாதிரி கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தான் நாம் முன்னுரை கொடுக்கும் பொழுதுதான் நல்ல பல தகவல்களை குறிப்புகளை அதில் உள்ளடக்கி சொல்ல முடியும். அப்படி உள்ளடக்கி சொல்லும் பொழுதுதான் ஒரு மிதமான வளர்ச்சியை நாம் முதலில் காண முடிகிறது. அந்த மிதமான வளர்ச்சியினோட தொடர்ச்சி தான் ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியாக மாறப்படுகிறது. ஆக நிர்வாகத்தின் முறைசாரா அம்சங்களை தகவல் தொடர்புகளுக்கு இடையே நாம் ஏற்படுத்துவது மிக அரிது. அப்ப ஒரு நிர்வாகத்துல முறைசாரா அம்சங்கள், அப்ப முறைசாரா நான் செக்டார்ஸ், ஆர்கனைஸ் செக்டார்ஸ், நான் ஆர்கனைஸ் செக்டார்ஸ். ஆர்கனைஸ் செக்டார் ஈஸியா செய்ய முடியுது. அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸ்ல என்ன செய்யறது கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் மேல இருக்கும் கீழே இருக்கும் ஒரு தகவல் தொடர்பு என்ன இல்லை சரியான முறை. ஆனா இது அரசு துறையில அரசாங்கத்துல அவங்களால இயல்பா ஈஸியா பண்ண முடியும். அப்ப இந்த பொதுக்குழுடைய நடத்தைய நாம எப்படிலாம் பாக்குறோம்னா ஒரு கள ஆய்வு, ஒரு ரிசர்ச் பண்ணி, இப்போ ஒரு கிராமத்துல ஒரு திட்டத்தை கொண்டு வரோம், ஒட்டுமொத்தமாக 100% மக்கள் இருக்கிறாங்க. அந்த 100% மூத்த குடிமக்கள் எத்தனை சதவீதம்? ஒரு 20%. அடுத்தது ஒரு இளைஞர்கள் ஒரு 60%. இப்ப 60, 20, 80%. ஒரு 10% உடல் ஊனமுற்றவர்கள், ஒரு 5% கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விவாகரத்தானவர்கள், கணவனை இழந்தவர்கள், ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள், அல்லது ஒரே இடத்தில் வாழாமல் அகதிகள் போன்று இடத்தை மாறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது எல்லாத்தையும் உள்ளடக்கிதான் நம்மளால ஒரு விஷயத்தை செய்ய முடியுது. அப்ப இதுதான் ஒரு கள ஆய்வு. அப்ப ஒரு ஆய்வுல என்ன மாதிரியான புள்ளி விவரங்கள் நமக்கு கிடைக்குது, எந்த மக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க, எந்த மக்கள் சிறுபான்மையா இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் படிக்கல, எவ்வளவு பேர் அரசாங்கத்துறை சார்ந்தாங்க, எவ்வளவு பேர் அரசாங்கத்துறை சாராம இருக்காங்க, எவ்வளவு பேர் தன்முனைப்பாக சில பணிகளை மேற்கொள்றாங்க, சில பேர் படிச்சுட்டு சும்மாவே வீட்டுல இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு தகவல்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக எடுக்க நேருகிறது. அதுக்கு ஒரு முறையான கள ஆய்வு ஏற்படுத்த வேண்டும். அப்ப ஒரு முறையான கள ஆய்வுல தான் மிகச்சிறந்த ஒரு புள்ளி விவரங்களை நாங்கள் சேகரிக்க முடியும். அப்ப மிகச்சிறந்த ஒரு புள்ளி விவரங்களை அதை முறைப்படுத்தி அதற்கு ஏற்ப ஒரு முடிவுகளை நம்மால் எடுக்க முடிகிறது, அல்லது அவற்றுக்கு உரிய இடம் கொடுக்கப்படுகிறது, அல்லது அதை சார்ந்த ஒரு நடத்தையை வெளிப்படுத்தும் பொழுது அது சார்ந்த
துறை பிரிவு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகிறது. எனவே அருமைக்குரிய மாணவ நண்பர்களே, இந்த நடத்தை அணுகுமுறையில் சமூக அறிவியல், சமூக உளவியல், கலாச்சார மானுடியல், இந்த மூன்றையும் ஒரு பொருத்தமானவற்றவை என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப ஒரு சமூக அறிவியலை நம்ம பயன்படுத்துறோம். அந்த சமூக அறிவியலை பயன்படுத்தும் போது அங்க இருக்கிற மக்கள் சமூக உளவியலாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி சேர்க்கும் பொழுது அவங்களோட கலாச்சாரங்கள் பிரதிபலிக்கக்கூடிய அளவில் இருக்குது. இதுதான் ஒரு மனித தன்மைக்கு நம்ம செய்யக்கூடிய மிக முக்கிய ஒரு விஷயமா இருக்கும். அப்ப நடத்தை அணுகுமுறை அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த நடத்தை எந்த வகையில் நாம் நடைமுறைப்படுத்துகிறோம், எப்படி வெற்றி பெற போகிறோம், எதை சார்ந்து இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நான் இங்கே இந்த இடத்தில் பதிவிட விரும்புகின்றேன். ஆக இந்த பொது கொள்கையில் நாம் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளவிருக்கும். ஒன்று, இந்த பொது கொள்கையில எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம படிக்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. புரிந்து கொண்ட விஷயத்தை நம்மால் இயல்பாக செயல்படுத்த முடிகிறது. செயல்படுத்தப்பட்ட விஷயங்கள் நாளடைவில் அதனுடைய பயன்களை நமக்கு கண்கூடாக தெரிகின்றது. ஆக ஒவ்வொரு விஷயமும் நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதனுடைய பலன்களை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக ஒரு திட்டத்தை நாம் தீட்டும் பொழுது அதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையை நாம் உருவாக்க வேண்டும். ஒரு தொலைநோக்கு பார்வையை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இதுதான் பொது கொள்கையுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது. எந்த காலகட்டத்துக்குள் ஒரு கல்வியை மேம்படுத்த முடியும், ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை வளர்க்க முடியும், அல்லது ஒரு பொது சுகாதாரத்தை முழுமைப்படுத்த முடியும், ஒரு தூய்மை இந்தியா திட்டத்தை எப்படி நாடு முழுவதும் பரப்ப முடியும், அதற்கான நிதியை நாம் எந்த அளவில் சேர்த்திருக்கிறோம், அது எந்த காலகட்டத்துக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும், ஒரு தூய்மையான இந்தியாவாக எப்படி மாறக்கூடிய வகையில் இருக்க வேண்டும், அதற்கான காரண காரியங்களை நாம் ஆராயும் பொழுதுதான், அதை அமுல்படுத்தும் பொழுது, மக்கள் பயன்படுத்தும் பொழுது அதன் மூலம் வெளிக்கொண்டு வருதல். அப்ப வெளிக்கொண்டு வரும். அப்படி வெளிக்கொண்டு வரும் பொழுதுதான் ஒரு துறை மறுத்துறையை சார்ந்ததாக ஒன்றை புரிந்து கொள்ளும் வகையில ஒரே விஷயத்துக்காக மற்ற அனைத்து துறைகளும் ஒன்று சேர்ந்து பணி செய்வதாக. அப்ப இதுதான் தொடர்பு படுத்துதல் அப்படின்னு சொல்வார்கள். அப்படி ஒரு தொடர்பு படுத்தும் பொழுதுதான் ஒரு ஒருமைப்பாடு நம்ம மக்கள்கிட்ட கிடைக்கும். அப்படி ஒருமைப்பாடு கிடைக்கும் பொழுதுதான் எந்த ஒரு விஷயத்தையும் மிக எளிதாக முடிவு எடுக்க முடிகிறது. ஒரு முடிவு எடுக்கப்பட்ட அதற்கான பயன்களை நமக்கு ஒரு தீர்ப்புகளாக கிடைக்கப்படுகிறது. ஆக ஒரு பொது கொள்கையில நம்ம என்னெல்லாம் விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சிருக்க முடியுது. இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பொது மேலாண்மையில ஒரு பொது நிதிய ஒரு அமைப்பு முறையான அணுகுமுறை அமைப்பு முறையில அதை செயல்படுத்தும் பொழுது அதுல எத்தகைய வெற்றி கிடைக்கிறது, எத்தகைய செயல்பாடுகளை நாம் உருவாக்க முடிகிறது, அதனுடைய எதிர்ப்பா இருக்கட்டும் ஆதரிப்பதா இருக்கட்டும், அதில் உண்மைத்தன்மைகளை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது டேவிட் ஈஸ்டன் என்ற ஒரு பொது நிர்வாக சிந்தனையாளர் ஒரு முறைமை அணுகுமுறை என்ற வடிவத்தை ஏற்படுத்துகிறார்.
அப்ப அந்த முறைமை அணுகுமுறையில ஒரு 4 காரணங்களை சார்ந்து இருக்குது. இந்த 4 காரணங்களும் முறைமை அணுகுமுறையில என்ன சொல்லுதுன்னா, ஒரு அரசு ஒரு கொள்கையை ஒரு திட்டமிட்டு விவாதிக்கப்பட்டு அதற்கான உண்மைத்தன்மைகள் எல்லாம் புரிந்து கொண்டு அதனுடைய நன்மைகளை பட்டியலிட்டு அது வெளிப்படுத்துறாங்க. அப்ப அந்த கொள்கை எடுக்கப்படுற ஆட்சியாளர்கள் அதிகாரிகளால் செயல்படுத்தப்படுகிறார்கள். இந்த செயல்படுத்தவர்கள் பாத்தீங்கன்னா செய்பொருளாக ஒரு செயல்படுத்துதல் மூலமாக ஒரு செயல் மக்கள் மனத்தில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, எந்த அளவுக்கு மக்கள் அதனுடன் கலந்து பணி செய்கிறார்கள், எந்த அளவுக்கு ஒரு கொள்கையை ஆதரிக்கிறார்கள், அல்லது எந்த அளவுக்கு ஒரு பொது கொள்கையை தன்னுடைய வாழ்நாளில் அவர்கள் முறையாக பயன்படுத்துகிறார்கள். அப்படி பயன்படுத்தும் போது ஒரு பொது கொள்கையை அங்க இருக்கிற சூழல்கள் எப்படி மாற்றம் அடைய செய்கின்றன. ஆக இந்த சூழ்நிலை என்பது அது ஒரு கட்சியா இருக்கலாம், ஒரு அதிகாரமிக்க ஒரு குழுக்களா இருக்கலாம், இல்ல அரசியல் அமைப்புகளாக இருக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடுபொருளாக ஒரு செயல்பொருளாக ஒரு மாற்றத்தை விளைவிக்கிறது. அப்ப டேவிட் ஈஸ்டன் எப்படி சொல்லியிருக்கிறாரு, ஒரு அரசு கொண்டு வர செயல, ஒரு திட்டத்தை அல்லது ஒரு கொள்கைய இது யாரு முழுமையா செயல்படுத்துறா, அப்படி செயல்படுத்தும் பொழுது அதோடைய அனுபவிக்கக்கூடிய யார்கள், பொதுமக்கள். அப்ப அந்த பொதுமக்களுக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு விழிப்புணர்வு தேவை, அதை சார்ந்த ஒரு போதிய அறிவு தேவை, அதை அரசு அதை வெளிப்படுத்தும் வகையில் சில முறைகளை கையாண்டு அதன் மக்கள் மத்தியில் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கும் பொழுது அந்த சூழல்கள் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கட்சி அதிகாரம் மிக்க குழுக்களாக இருக்கலாம், இல்ல அரசியல் அமைப்புகளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் என்ன பண்ண போறோம்னா, ஒரு இடுபொருளாக இருப்பது ஒரு செய்பொருளாக மாற்றப்படுகிறது. இந்த முறை டேவிட் ஈஸ்டனின் முறைமை அணுகுமுறை என்ற ஒரு கோட்பாடாக மாறியுள்ளது. ஆக ஒரு பொது கொள்கையை நாம் ஆராயும் போது அரசு ஒரு துறையில் முதலில் ஏற்படுத்தும் கொள்கை முடிவை, அந்த கொள்கை முடிவை விவாதித்து அதை ஒரு துறையில் செயல்படுத்தி அதில் வெற்றி காணும் போதுதான் அத்தகைய கொள்கைகளை பிற துறைகளுக்கு ஏற்படுத்தியும் அதனுடைய கூறுகளையும் ஆராய்ந்து அதனுடைய பயன்களை எடுத்து சொல்லும் வகையில் இருக்கிறது. ஆக இதற்கான சட்ட திட்டங்களை உருவாக்கும் பொழுதுதான் அதை முழுமையாக செயல்படுத்த முடிகிறது. அப்ப சட்ட திட்டங்களை ஒரு அரசு எதன் அடிப்படையில் உருவாக்க வேண்டும், எத்தகைய மக்களுடைய வளர்ச்சிக்காக இதை உருவாக்கப்பட வேண்டும். ஆக அந்த சட்ட திட்டங்களை நீங்கள் செம்மையாக செயல்படுத்தும் பொழுதுதான் பொது கொள்கை அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கும், பொது கொள்கையை அனைவரும் ஏற்றுக்கொள்வதாக இருக்கும், பொது கொள்கையை அனைவரும் சார்ந்து இருக்கதாக இருக்கும். அப்படி என்றால் ஒரு பொது கொள்கை என்பதை இவ்வாறு ஆராயப்படுகிறது. மேலும் ஒரு பொது கொள்கையின் பயன்களை நாம் அணுவணுவாக பார்க்கலாம். அந்த கொள்கையினுடைய வளர்ச்சி தான் பொதுமக்களுடைய வளர்ச்சி. ஒரு கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை பயன்படுத்தும் பொழுதுதான்
அதோட வளர்ச்சி இருக்கின்றது. எனவே ஒரு பொது கொள்கையினுடைய சிறந்த முடிவுகள் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அப்ப சிறந்த முடிவுகள்ல அந்த மாதிரி கொள்கைகளை நம்ம வடிவமைச்சிருக்கணும். அரசு அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். அரசு அத்தகைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அப்ப ஒரு சமூக வளர்ச்சி என்பது கிராமமாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், அல்ல கிராமம் அல்லது நகரத்தை சார்ந்த ஒரு பிரிவா இருக்கட்டும், அது அத்தனை பேருக்கும் ஒரு சரியான சம விகிதத்தில் அது கிடைக்கிறதா இருக்கும். அப்ப ஒரு பொது கொள்கையின் மூலம் அரசு துறையில் அனைத்து துறைகளும் ஒரு சிறந்த உறவை மேற்கொள்ள முடிகிறது. ஒரு திட்டத்தை ஒருங்கிணைந்து செயல்படுத்த முடிகிறது. ஒரு கொள்கையை அனைவராலும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும், அல்லது ஒரு செயல்பாடா இருக்கட்டும், அல்லது ஒரு ஊக்க தொகையா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை மக்கள் மத்தியில அவங்களால ஈஸியா கொண்டு போக முடியுது. அப்ப பொது கொள்கைகளை ஆராயும் போது இத்தகைய விஷயங்களை நாம் உள்ளடக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அதே போன்று ஒரு பொது கொள்கையை பத்தி தாமஸ் டை என்பவர் 2004 தாமஸ் டை என்ன சொல்றாருன்னா ஒரு கருத்தை முன்வைக்கிறார். பொது கொள்கையின் மூலம் சமூக அரசியல் மற்றும் பொருளாதாரம் படிப்படியாக வெற்றியை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சமூகம் வேற, அரசியல் வேற, பொருளாதாரம் வேற, இது எல்லாத்தையும் என்ன சொல்றாரு, சேர்ந்து இருக்கும். அப்ப ஒரு சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் ஒரு அரசுக்கு மிகப்பெரிய வலிமை கிடைக்கும். அப்ப அரசுக்கு மிகப்பெரிய வலிமை கிடைக்கும்னா மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும். அப்ப இந்த கொள்கையோடைய மிகச்சிறந்த விஷயம் எதுவா இருக்குன்னா அதோட நோக்கமா இருக்கும். இந்த நோக்கம் மிகச்சிறந்த பலன்களை இந்த சமூகத்துக்கும் மக்களுக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்ப என்னைக்கெல்லாம் மக்கள் கொடுக்கக்கூடியதா இருக்குதோ, மக்கள் பயன்பெற விலக இருக்குதோ, அதன் மூலம் சமூகத்தில் மிகப்பெரிய மதிப்பை இவர்கள் ஏற்படுத்துவார். எப்பெல்லாம் சமூகத்துல மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கின்றதோ அதன் மூலம் தான் வெற்றியை நாம் எளிதாக அடைய முடிகிறது. ஆக ஒரு கொள்கை முடிவு என்பது ஒரு அரசு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு செயல்படுத்தும் பொழுது, அதனால் பயன்பெறும் பொழுது, அந்த பயன் துறையாக இருக்கட்டும், அல்லது ஒரு மக்களுக்காக இருக்கட்டும், அல்லது ஒரு சமூகம் சார்ந்தது இருக்கட்டும், அல்லது ஒட்டுமொத்த நிர்வாகத்திற்கு இருக்கட்டும், அனைத்திற்கும் இந்த கொள்கை முடிவு மிக மிக முக்கியம். இதுதான் தாமஸ் டை அழகா சொல்றாரு. அப்ப இந்த பொது கொள்கையில என்னென்ன எல்லைகளை அவங்க வரையறுத்திருக்காங்க. அப்ப இந்த எல்லைகள்னு பார்க்கும் பொழுது இந்த எல்லைகளை எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு பொதுக்களோட எல்லையா எப்படி பாக்குறாங்கன்னா, இது ஒரு வளர்ச்சிக்கான அணுகுமுறையா, ஒரு வளர்ச்சியை எந்த விதத்துல ஊக்கப்படுத்தும், ஒரு வளர்ச்சிக்கான காரண காரியங்களை எப்படி நாம் அறிய முடிகிறது. அப்ப இந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, ஒரு வறுமை, இனம், அமைப்பு, இதன் மூலம் குற்றம் குறைகளை குறைக்கப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி செய்யும் போதுதான் ஒரு அரசியலமை அமைப்புக்கே ஒரு வழிகாட்டுது. நம்ம அரசியலமைப்பு சொல்லியிருக்கோம், தாராளமயமாக்கல் கொள்கை, தனியார் மயமாக்கல் கொள்கை, உலகமயமாக்கல் கொள்கை, LPG லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். இந்த கொள்கையை 1991 உலக மத்தியில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்படும் பொழுது அன்றைய இந்திய அரசு முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அன்றைய நிதியமைச்சராக இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் PV நரசிம்மராவ் பிரதம மந்திரியாக இருந்தார்.
ஆக டாக்டர் மன்மோகன் சிங் ஒரு பொருளாதார அறிஞராக இருந்ததனால் அன்றைய சூழலை புரிந்து கொண்டு நாம் அந்த கொள்கைகளை சேர்த்துக் கொண்டோம். ஏனென்றால் நம்முடைய பொருளாதாரம் பொதுத்துறையும் தனியார் துறையும் சார்ந்ததாக இருக்கும். அதில் பொதுத்துறை அதிகமாக இருந்தது. இது காலப்போக்கு வளர்ச்சியில் ஒரு பொருளாதாரத்தை இந்த அளவிற்கு மாற்றக்கூடியதாக இருக்கும். ஒரு நாட்டை இவ்வளவு பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதன் மூலம் மக்கள் இத்தனை பயன்களை பெறுவதாக இருக்கும் என்ற அடிப்படையில் அந்த திட்டத்தை, அந்த கொள்கை முடிவு எடுக்கப்பட்டதை இந்தியாவில் அமுல்படுத்தினார்கள். அதன் மூலம் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இந்தியாவுக்குள் வந்தன. அதன் மூலம் அந்நிய செலவாணிகள் இந்தியாவிற்கு அதிகமாக கிடைக்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு அரசியல் அமைப்புக்குள் வழிகாட்டுற ஒரு செயலாக இருக்கின்றது. ஆக இந்த கொள்கை முடிவுதான் ஒரு சமூக பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கேற்ற முடிவுகளை காலத்துக்கேற்ப சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப உங்க பாடத்துல ஒரு பொது கொள்கையின் எல்லைகள் அப்படின்னு கேட்டா நம்ம இதை எடுத்து எழுதணும். அப்ப நம்ம இந்திய நாடு என்ன மாதிரி நாடு? ஒரு மக்களாட்சி முறையை உள்ள நாட்டுல ஒரு மக்களாட்சியை வலிமைப்படுத்துற மாதிரி இந்த கொள்கை முடிவுகள் சார்ந்து இருக்கிறது. இது எதிரா இல்ல, சார்ந்து இருக்கிறது. அப்ப இந்த பொது கொள்கையுடைய அணுகுமுறைகளை லாஸ்வெல் என்ற ஒரு அறிஞர், மேலாண்மை அறிஞர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொது கொள்கையானது அறிவியல் அணுகுமுறையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப அறிவியல் அணுகுமுறை என்பது வரிசைப்படுத்தி அதனுடைய நுட்பங்களை எல்லாம், நுணுக்கங்களை எல்லாம் வகைப்படுத்தி சொல்லக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இருக்கும். அதுதான் அறிவியல் அணுகுமுறை. இல்ல அந்த அறிவியல் அணுகுமுறையில ஒரு பரிசோதனை செய்யப்பட்டு அதன் முடிவுகள் அடிப்படையில் எடுக்கக்கூடியதாக இருக்கலாம். பரிசோதனை என்பது ஒரு இடம் இல்லை, 2-3 இடங்களில் எடுக்கப்பட்டு ஒரே முடிவுகளை அல்ல ஒரு முடிவுகளை சார்ந்த பெரும்பான்மையாக பதில் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அந்த அடிப்படையில் எடுக்கலாம். ஆக ஒரு பொது கொள்கையை உருவாக்கும் பொழுது அங்கு விவாதம் ஏற்படுவது இயல்பு. விவாதம் ஏற்பட்டு ஒரு கருத்துக்கோர்வு ஏற்படுவது இயல்பு. அப்படி ஒரு கருத்துக்கோர்வு ஏற்படும் பொழுது அங்கு உள்ள நிறை குறைகள் சரி செய்யப்படுகிறது. அப்படி நிறை குறைகள் சரி செய்யப்படும் பொழுது சரியான ஒரு கொள்கை முடிவாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு அந்த சட்டமன்றத்தின் மூலம் ஆளுநர் கையெழுப்பப்பட்டு அந்த கொள்கை முடிவு சட்டமாக்கப்படுகிறது. அது செயல்பாட்டுக்கு வருகிறது. ஆக ஒரு பொது கொள்கையோட அறிவியல் அணுகுமுறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு சமூக பிரச்சனை தான் முதல்ல சரி பண்ணுது. ஒரு சமூகம் சார்ந்த கருத்துக்களை, ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்களை அதை நோக்கி தான் அது பரிணாமம் அடையுது. அப்ப சமூக பிரச்சனைகளுக்கான ஒரு வழியை இந்த முறைமைகள் கையாளுகிறது. இதுல ஒரு கொள்கை முடிவா இருக்கும் போது அரசினுடைய ஒட்டுமொத்த முடிவுகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அதை நம்ம என்ன பண்றோம்? எளிதா நிறைவேற்ற முடியும். எளிதா நிறைவேற்றும் போது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப இந்த ஏற்றுக்கொள்ளப்படும் போது இந்த பொது கொள்கையை நாம் ஆராய வேண்டும். அதில் உள்ள குறைகளை களைய வேண்டும். அதை விரைவுபடுத்த வேண்டும். மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மக்களிடையே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். இதெல்லாம் ஒரு பொது கொள்கையுடைய அவசிய அணுகுமுறைகளாக இருக்கின்றது. அப்ப ஒரு பொது கொள்கையை எந்த அளவிற்கு நாம் செயல்படுத்துவது? அப்ப அந்த கொள்கையை செயல்படுத்தும் பொழுது
என்னென்ன காரணங்களை நம்ம உள்வாங்கி வச்சிருக்கிறோம். அப்ப அதோட மதிப்பீடுகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த மதிப்பீடுகளை ஆராய வேண்டும். அந்த மதிப்பீடுகளை உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்பீடு சார்ந்த கருத்துக்களுக்கு உள்ள காரணங்களை நாம் அறிய வேண்டும். அப்ப இப்படி செய்யும் போதுதான் ஒரு பொது கொள்கையில ஒரு பொது விஷயத்தை நம்மளால இயல்பா செயல்படுத்த முடியும். அப்படி செயல்படுத்தும் பொழுதுதான் இந்த பொது கொள்கையில அதிக மக்கள் பயன்பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப உதாரணத்துக்கு உணவு நுகர்பொருள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு இலவச அரிசி, அந்த மாதத்திற்கான தேவையான அடிப்படை உணவுப் பொருட்கள் மிக குறைந்த விலையில் ஒவ்வொரு மாதமும் அரசு மானியத்துல நம்ம வழங்கப்படும். அப்ப அந்த கொள்கை மூலமாகத்தான் இத்தனை லட்சம் அந்த கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு, அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு அவங்களுக்கு அரிசி உணவுப் பொருட்கள் வழங்கப்படும். சிலருக்கு அரிசி வழங்கப்படுவதில்லை, சில பொருட்கள் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் எதுக்குன்னா நலத்திட்டங்களை முழுமையாக பயன்படுத்துவது, மக்கள் பயன்பெறுவது, அது துறை சார்ந்த நடவடிக்கையாக எடுப்பது, இல்ல அதுல உள்ள குறைகள் ஏதாவது இருந்தாலும் அதை சரி செய்வது. ஆக ஒரு பொது கொள்கை என்பது இதன் அடிப்படையில் தான் செயல்படுகிறது, இதன் அடிப்படையில் தான் பயன்பெறுகிறது. இப்ப கொரோனா தொற்று காலகட்டங்கள்ல அந்த தடுப்பூசிகள் மிக விலை உயர்ந்தது. அனைத்து மக்களாலும் வாங்கி பயன்பெற முடியாது. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வேண்டுமானால் அதை வாங்கி பயன்பெறலாம். ஒரு நடுத்தர மக்களுக்கோ அல்லது கிராம சார்ந்த மக்களா இருக்கட்டும், ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களா இருக்கட்டும், அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மக்களா இருக்கட்டும், இப்ப இந்த மக்களால் அத்தகைய விலை உயர்ந்த ஊசியை வாங்கி நம்மால் போட்டுக்கொள்ள முடியும். அதுக்கு அரசாங்கம் என்ன பண்றது? அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த ஊசி 2 ஊசியா கொரோனா ஊசியா அவங்களே போடுறாங்க. மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், மருத்துவத்தை என்ன பண்றாங்க? விரைவுபடுத்துறாங்க. ஒரு பொது மருத்துவத்தை பொதுமக்கள் கொண்டு போய் என்ன பண்றாங்க? ஒரு விழிப்புணர்வு முகாம் வைக்கிறாங்க. அந்த முகாம்ல என்ன பண்றாங்க? அந்த ஊசியோட உண்மைத்தன்மைகள்லாம் எடுத்து சொல்றாங்க, அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க. அந்த நிகழ்வுல மக்களை பயன்பெற வைக்கிறாங்க, பங்கு கொள்ள வைக்கிறாங்க. அந்த பங்கு கொள்வது மூலம் பயன்பெறாங்க. அப்ப ஒரு அரசுக்கு மிக ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்ல மக்களை பங்கு பெற வைப்பதும் அதில் பயன்பெற வைப்பதும் அரசுக்கு நல்ல பெயர்களை எடுத்துக் கொடுப்பதும் ஒரு கொள்கை, பொது கொள்கை முடிவாக இருக்கின்றது. அப்ப அந்த செயல்களை நாம் எப்படி செயல்படுத்துகிறோம்? அந்த கொள்கையை நாம் எப்படி செயல்படுத்துகிறோம்? கொள்கையை விரைவாக செயல்படுத்துதல், அப்ப காலத்தோடு ஒட்டி செயல்படுத்துதல். அப்ப அது மாதிரி செயல்படுத்தும் பொழுதுதான் நாம் முழு பயனை நம்மால் உணர முடியும். இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சி தான் ஒரு சமூக வளர்ச்சி. ஒரு சமூக வளர்ச்சிக்குள் ஒரு துறை சார்ந்த வளர்ச்சி, ஒரு துறை சார்ந்த வளர்ச்சிக்குள் ஒரு அரசோட கொள்கை முடிவா இருக்கு. ஒரு கொள்கை முடிவதற்கு முன் பல்வேறு ஆலோசனைகளை கேட்டு உருவாக்கப்பட்டவையா. அதற்கு பல்வேறு அந்த உறுப்பினர்கள், அறிஞர் பெருமக்கள்லாம் அதுல கலந்து கொண்டு தன்னுடைய பங்கை மிக சிறப்பாக செய்து முடிக்கிறார்கள். ஆக ஒரு பொது அறிவியல் கொள்கை அணுகுமுறை என்று ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு நாம்
எத்தகைய பதில்களை, லாஸ்வெல் சொல்லுகின்ற பதில்களை நாம் ஒரு அறுதியிட்டு குறிப்பிட வேண்டும். ஒரு பொது கொள்கையுடைய எல்லைகளை குறிப்பிடும் பொழுது ஒரு பொதுவான வளர்ச்சியை எதை தாங்கி நிற்கிறது, அதற்கு சார்ந்த காரண காரணியங்களை நாம் உள்ளடக்கியதாக எழுத வேண்டும். அல்லது ஒரு பொதுக்குழுடைய தாமஸ் டை சொல்கின்ற சில கருத்துக்களை நாம் வழிமுறைப்படுத்திருக்க வேண்டும். அதில் ஒரு சிறந்த நோக்கம் இருக்கிறது, அதற்கான வழிமுறை இருக்கிறது, அந்த சமூகத்தில் ஒரு மதிப்பும் இருக்கிறது. எப்பெல்லாம் மதிப்பு ஏற்படுகிறதோ அது வெற்றியை நோக்கி தாங்கி இருக்கக்கூடியதா இருக்கும். இது தாமஸ் டையுடைய ஒரு மேலாண்மை கருத்துக்கள்ல ஒரு பொது கொள்கையோட கருத்தா இருக்குது. அப்ப இந்த கருத்துக்கள்லாம் ஒரு பொது கொள்கையை நம்மால் உணர முடிகிறது, ஆராய முடிகிறது. அதை நம்மால் ஒரு சொல்வதற்கும் எழுதுவதற்கும் நம்மால் முடிகிறது. ஆக ஒரு பொது கொள்கையை ஒரு டேவிட் ஈஸ்டன் என்ற அறிஞர் ஒரு முறைமை அணுகுமுறையில் எத்தகைய வல்லமையை சொல்லியிருக்கின்றார். ஆக ஒரு பொது கொள்கையில என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றது, அந்த பொது கொள்கையில எத்தனை வகையான நடத்தை முறைகளை விவரிக்கிறார்கள். அடுத்தது ஹெரால்டு லாஸ்வெல் என்ற அறிஞர் இந்த பொது கொள்கையை எப்படி பட்டியலிடுகிறார், அதோட முக்கியத்துவம், அதோட வளர்ச்சி, அதோட நோக்கம், அதனுடைய பயன், அதனுடைய பொருள் என்றெல்லாம் இந்த பாடப்பகுதியில் இருந்து கேள்விகளாக கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக பொது கொள்கையால் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு காணுவதற்கான ஒரு சிறந்த வழியாகத்தான் இந்த பொது கொள்கை இருக்கின்றது. அப்படி என்றால் அரசு துறையில் மட்டும்தான் இந்த கொள்கையை நாம் அமல்படுத்த முடியும். ஏனென்றால் ஒரு கொள்கையை உருவாக்கவும், விவாதிக்கவும், அதில் உள்ள கருத்துக்களை மாற்றி அமைக்கவும், ஒரு நடுநிலைமையாக அது எடுத்துரைத்து அதன் மூலம் ஒரு சட்டமன்றத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முடிவாக எடுக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது, அப்படி நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த கொள்கையை உள்வாங்கிக் கொண்டு அதை சார்ந்து அங்கு பங்கு பெற்று அதனோட பயனை மக்கள் அனுபவிக்கும் போதுதான் ஒரு கொள்கை ஒரு மறு உருவாக்கமாக மாறப்படுகிறது. அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படைகளை, வசதிகளை பூர்த்தி செய்ய முடிகிறது. எனவே அக்கொள்கையை நடைமுறைப்படுத்துவதாக இருக்கட்டும், அல்லது அந்த மக்களுக்கு பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கட்டும், இவையெல்லாம் ஒரு வளர்ச்சியாக இந்த பொது கொள்கையில் நம்மால் உணர முடிகிறது. ஆக ஒரு பொது கொள்கையுடைய நோக்கமும் அப்படிதான். ஒரு சமூக வளர்ச்சி, அதுவும் இந்த சமூக வளர்ச்சியில ஒரு பொருளாதார வலிமையை வலிமைப்படுத்தும் என்ற நோக்கத்தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இதை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையாக தான் இருக்குது. அப்படிதான் ஒவ்வொரு துறையும், மருத்துவமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், பொது போக்குவரத்தா இருக்கட்டும், ஒரு சுற்றுச்சூழலா இருக்கட்டும், ஒரு பொது கழிப்பிடமா இருக்கட்டும், அல்லது நகரத்தோட திட்டமிடமா இருக்கட்டும், அல்லது ஒரு சட்ட ஒழுங்கு நடைமுறைப்படுத்துவதா இருக்கட்டும், இது எல்லாத்திலுமே அரசு எடுக்கின்ற ஒவ்வொரு கொள்கை முடிவுல தான் அங்கு சார்ந்து இருக்கின்றது. ஆக இந்த கொள்கை முடிவை நாம் உணர்ந்து அதை எந்த நன்மைகளாக இருக்கட்டும், நோக்கங்களாக இருக்கட்டும், அது நடத்தை சார்ந்த முறைகளாக இருக்கட்டும், அதனுடைய கொள்கை முடிவுக்கான மேற்கொள் கொள்ளப்பட்ட அறிஞருடைய கருத்துக்களாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் சார்ந்த ஒரு கேள்விகள் இந்த பாடப்பகுதியில் இருந்து வர இருக்கின்றது. எனவே மாணவ நண்பர்கள் இதை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் இந்த பாடத்தை நீங்கள் உற்று நோக்கினால், அல்லது இந்த பாடத்தை நீங்கள் வரிசைப்படுத்தி படித்தினால், இப்ப சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் நீங்கள் நடைமுறைப்படுத்தினாலோ அல்லது
அதில் உள்ள விஷயங்களை புரிந்து கொண்டு படித்தாலோ இதை எளிதாக நம்மால் எழுத முடிகிறது. எனவே இந்த பாடப்பகுதியிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மாணவ நண்பர்கள் இந்த பகுதியை நன்கு படிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு வாய்ப்பில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.